ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாதுங்க. இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல வளர்பிறை நிலையாக சந்திரன் இருப்பது, அதற்கு பிறகு 12ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருப்பது, அதற்கப்புறம் ராசியில உச்சனாக இருப்பது, 2ஆம் இடத்துல இருப்பதுன்னு சந்திரனுடைய இயக்கங்கள் 11, 12, 1, 2ன்னு மிகப்பெரிய அளவுல நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக காதல் உறவுகள் இளைய பருவத்தினருக்கு நல்லா இருக்கும். புதிய ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்துல நல்ல விதமாகவே, நல்ல ஆண்கள் அறிமுகமாவது, நல்ல பெண்கள் அறிமுகமாவதென்று எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. பெரிய அளவுல சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சந்திராஷ்டமம் இல்லாத நாள், சந்திரன் வளர்பிறை அமைப்புள்ள பஞ்சமி திதி வரைக்குமே நல்ல நிலைமைகள் தான் இருக்கிறாரு. பணங்காசு கொஞ்சம் வரும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். நண்பர்களால் ஏதோ ஒரு ஆதாயங்கள் வரக்கூடிய தன்மை, கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய அமைப்பு, விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை. ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. வீட்டிலையும் வேலை செய்யற, வெளியிலையும் வேலை செய்யற, வேலையில நல்லா இல்லை என்கின்ற மாதிரியாக மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புன பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இப்போது உங்களுக்கு உச்சமத்தை அடைவார். அதுவும் ஒரு வகையில் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு. மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும். அம்மா வழி சொந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். தெளிவான முடிவுகளை இப்போது எடுப்பீர்கள். வழக்குகள் போன்ற விஷயங்களில் வார ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையிலே சாதகமான முடிவுகள் வரும். எதிலையும் ஒரு நிதானமாக நல்லவையாக நடக்கக்கூடிய அமைப்பு. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நிலைமை, முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் என வாரம் இறுதி வரைக்குமே ஒரு சுமூகமான வகையில நல்ல விதமாகவே போகக்கூடிய ஒரு சுப வாரமாக, சுமூக வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.